Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாடியூல் 2 ஓம்ஸ் லா. கண்டென்ட் என்னென்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன், அதை வச்சு ஒரு ரெண்டு சின்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓம்ஸ் லா அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் இட். அப்படின்னா ஒரு நிலையான தட்பவெப்ப நிலையில ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டமானது அதன் மின் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கண்டக்டர்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. அதைத்தான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. ஐன்றது என்னன்னு தெரியும், நம்மளுக்கு கரண்ட்னு தெரியும், வின்றது வோல்டேஜ் அப்படின்னு தெரியும். ஓம்ஸ் லா எந்தெந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மாடல் 1ல பார்த்தா அதே கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே சொல்லி இந்த மாடல் 1லயே இந்த 3 டேர்ம் தான் திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோன்றது. ஓம்ஸ் லாலையும் இந்த 3 டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். டெஃபினிஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், திருப்பி ரிப்பீட் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்னது, மின் தடை. அதாவது ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டம் பாயிறப்ப அதை தடை செய்யற சாதனம் தான் ரெசிஸ்டன்ஸ். அதோட சிம்பிள் என்ன சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் சிம்பிளா சொல்லணும், எப்படி சொல்லணும், த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் கரண்ட். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, கேபிட்டல் ஐ என்ற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. வோல்டேஜ் என்னது, பிரஷர். அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற கொடுக்குற பிரஷர். இல்லாட்டி என்ன சொல்லலாம், ஒரு சர்க்கியூட்ல 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். கீழே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். வோல்டேஜ்ல இருந்து கரண்ட்டை டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிருன்னு சொல்றாங்க, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிருன்னு சொல்றாங்க. எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும், எனக்கு கரண்ட் கிடைச்சிரும். இன்கேஸ் எனக்கு வோல்டேஜ் தேவை அப்படின்னா கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி கரண்ட் அதோட சிம்பிள் என்ன யூனிட்ல மென்ஷன் பண்ணுவாங்கன்ற நம்ம ஏற்கனவே மாடல் 1ல பார்த்திருந்தோம். என்னது, ஆம்பியர் அப்படின்ற யூனிட்ல கரண்ட்டை சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்னா ஏ 5 ஆம்பியர் அப்படின்னா 5 போட்டு கேபிட்டல் ஏ போட்டான்னு அர்த்தம், 5 ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ் என்ன சொல்லலாம், இன்னு சொல்லலாம், இல்லாட்டி வின்னு சொல்லலாம். அதோட யூனிட் வோல்ட், சுருக்கம் எப்படி சொல்லுவாங்க, வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம ஆர் அப்படின்ற யூனிட் சிம்பிள்ல சொல்றாங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஓம் அப்படின்னு தெரியும். இது எதோட சிம்பிள், அந்த ஓமோட சிம்பிள். கீழே ஒரு முக்கோணம் கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், முக்கோண விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்ஸ் லால யூஸ் பண்ற முக்கோண விதி. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, மேல வி கொடுத்துருக்காங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, இத ஆர் கொடுத்துருக்காங்க. அதனால அதை என்ன சொல்றோம், முக்கோண விதி அப்படின்றோம். முக்கோண விதியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மேல இருக்க வி எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, கீழே இருக்க ஐயையும் ஆரையும் என்ன பண்ணணும், நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அடுத்து எனக்கு இந்த கீழே இருக்க ஐ தெரியணும் அப்படின்னா நான் எதை என்ன டிவைட் பண்ணணும், மேல இருக்க வியையும் கீழே இருக்க ஆரையும் டிவைட் பண்ணணும். எனக்கு கீழே இருக்க ஆர் தேவை அப்படின்னா மேல இருக்க வி, அதாவது வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, முக்கோண விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். எனக்கு பேரலா என்ன இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம், V directly proportional to I. திருப்பி கவனிங்க, வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, கரண்ட் என்ன ஆகிட்டே வருது, எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் என்ன சொன்னோம், கரண்ட்டும் வோல்டேஜும் நேர் விகிதத்தில் இருக்கும். கவனிங்க, வோல்டேஜ் என்ன ஆகிட்டே வருது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, எனக்கு கீழே கரண்ட்டும் பேரலா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். அப்போ கரண்ட் என்ன ஆகும், எனக்கு குறைஞ்சிட்டே வரும். ரெசிஸ்டன்ஸ் என்னது, மின் தடை. அப்போ ஒரு சர்க்கியூட்ல மின்தடை அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா அங்க கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது, நடக்காது. அப்ப என்ன ஆகும், கரண்ட் வேல்யூ குறையும். புரியுதா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மீட்டர்ல கரண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்ப மின்தடை அதிகமா யூஸ் பண்றோம், அப்ப என்ன பண்ண கூடாது, கரண்ட் அதிகமா செல்ல விடாது. அதனால கரண்ட் ரேட்டிங் குறையுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3 டேம் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க, பிளஸ் மைனஸ் போட்டிருக்கதான் டிசி பேட்டரி.
எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. எலக்ட்ரான் ஃப்ளோ தான் என்ன சொல்லுவோம்? கரண்ட்னு சொல்லுவோம். ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்ன சொல்றோம்? ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மேபி வேற எலக்ட்ரிக் கேஜெட்டா இருக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி ஆன் பண்ணா எலக்ட்ரான் ஃப்ளோ இது வழியா நடந்து என்ன க்ளோ ஆகும்? பல்பு க்ளோ ஆகும். சின்ன எக்ஸாம்பிள், இந்த சர்க்யூட்ல என்னென்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு பேட்டரி வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கொடுக்கல? ஐ வேல்யூ, அதாவது கரண்ட் என்னன்றத சொல்லல. எனக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த ஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஐக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன தெரியணும்? அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வரணும். ட்ரையாங்கிள் ஐ ஈக்குவல் டு என்னது? வி டிவைடட் பை ஆர். அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. வி ஈக்குவல் 12 வோல்ட், ஆர் ஈக்குவல் 3 ஓம், ஐ ஈக்குவல் 5. அப்ப என்ன பண்ணணும்? ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு போட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் 12 டிவைடட் பை 3. ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 4. பக்கத்துல ஏன்றது எதை மென்ஷன் பண்ணுது? ஆம்பியர்ன்றத மென்ஷன் பண்றதுக்காக ஏன் போட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த சம்ல எனக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க. பட் எது கொடுக்கல? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கல. அப்ப எனக்கு எது டாக்டர் ஞாபகம் வரணும்? அந்த முக்கோணம், ஆக்சுவலா அந்த ட்ரையாங்கிள் அப்படிதான் ஞாபகம் வரணும். ட்ரையாங்கிள்ல எனக்கு ஆர் வேல்யூ தெரியும்னா வி டிவைடட் பை ஐ. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. வி ஈக்குவல் டு 36 வோல்ட், ஐ ஈக்குவல் டு 4 ஆம்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தரல. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்குரிய ஃபார்முலா எழுது. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஆரோட வேல்யூ என்னது? 36. ஐயோட வேல்யூ என்னது? 4. டிவைட் பை பண்ணா என்ன கிடைக்கும்? 9 ஓம். ஓம் எதோட யூனிட்? ரெசிஸ்டன்ஸோட யூனிட். அதனால வெறும் 9 எழுதக்கூடாது, ஓம் சிம்பிள் போட்டு தான் எழுதணும். ஓகே, இந்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். என்னென்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் என்ன கொடுக்கல? எனக்கு வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ் கொடுக்கல. அப்போ V is equal to என்ன தெரியும் ஃபார்முலா? I into R. ஐயோட வேல்யூ என்னது? 2. ஆரோட வேல்யூ என்னது? 7. அப்போ 2 into 7 14 வோல்ட் அப்படின்றத எழுதணும். ஒரு சம் கொடுத்துட்டாங்க, இதோட ஒரு ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுங்க? ரைட் த ஈக்குவேஷன். அப்படின்னா என்னது? கிவன் டேட்டா எழுதிட்டு அதோட ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் V கேட்டா V equal to I into R அப்படின்றத எழுதிட்டு ரீப்ளேஸ் நோன் டேட்டாஸ். அப்ப எனக்கு என்ன தெரியணும்? ஐயும் தெரியும், ஆரும் தெரியும்னா அந்த டேட்டாஸ் என்ன பண்ண சொல்றாங்க? அதுல ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். இது சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? சர்க்யூட்டா கொடுத்து என்ன கேட்கலாம்? நம்மளுக்கு கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வேர்டிங்ஸா கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன டிரா பண்ணணும்? சர்க்யூட் டிரா பண்ணணும். இந்த வேர்டிங்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க சம்ல? இங்க சர்க்யூட் 0.5 ஆம்ஸ் ஆம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஐ தெரியும். அப்ப என்ன எழுதிக்கோங்க? ஐ ஈக்குவல் டு 0.5 ஆம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? இந்த வோல்டேஜ் அப்படின்னா என்னது? வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. V equal to 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப எது ஞாபகம் வரும்? இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வரும். ட்ரையாங்கிள் என்ன வேல்யூ தரல? எனக்கு R என்ற வேல்யூ தரல. R equal to V divided by I. V யோட வேல்யூ என்னது? 4 வோல்ட். I யோட வேல்யூ என்னது? 0.5 ஆம்ஸ். 4 divided by 0.5, R வேல்யூ 8. அப்ப 8 ஓம் அப்படின்னு எழுதிட்டா அதான் ஆன்சர். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் அதே சம்னா கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்க? இதுல V கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன எழுதுங்க? V equal to 1.5 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சம்ல 10 ஓம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? கரண்ட் ஃப்ளோ கேட்கறாங்க. அப்ப கரண்ட் உடைய ஃபார்முலா என்னது? I equal to V divided by R. V equal to 1.5 எழுதிருங்க. R equal to 10 ஓம் எழுதிருங்க. 1.5 divided by 10 0.5. இதுல ஆம்ஸ் போடாம இருக்கு, ஆம்ஸ்ன்றத மென்ஷன் பண்ணிடணும் கண்டிப்பா. ஆன்சர் நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சர்க்யூட்டோட கரண்ட் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்காங்க? ரெசிஸ்டன்ஸ் போட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சதான். அப்ப என்னங்க? கிவன் டேட்டா எழுதுங்க, ஈக்குவேஷன் எழுதிட்டு R equal to V by I போட்டு, V என்னது? 4 வோல்ட், I equal to 0.5 போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க நோட்ல செஞ்சு பாருங்க. இதுவும் அதே எக்ஸாம்பிள் தான், அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இதான் நம்ம மாடல்ல பார்த்தது. என்ன பார்த்தோம்? ஓம்ஸ் லானா என்னது? ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன் பார்த்தோம். அதை வச்சு கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் கொடுக்குற ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி வர மாடல் எல்லா லாவுமே அதை வச்சு டெரைவ் பண்ணுவோம். இந்த ஓம்ஸ் லா வச்சு தான் டெரைவ் பண்ணுவோம். அப்ப இந்த ஓம்ஸ் லா டெஃபினிஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு பண்ண சம்ஸ் எல்லாம் என்ன பண்ணி பாருங்க, ரிப்பீட்டடா செஞ்சு பாருங்க. ஓகே, இது நம்ம சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக், இதெல்லாம் என்ன பண்ணி பார்க்கலாம், ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற டாபிக்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் மாடல்ல கேவிஎல், கேசிஎல் அப்படின்னா என்னன்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல கிர்ச்சாஃப் கரண்ட் பண்ற ரெண்டு டாபிக் பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓம்ஸ் லா நல்லா கிளியரா இருந்தா தான் நம்மளுக்கு என்ன புரியும்,
அடுத்து இந்த கேவிஎல் கேசி எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த மாடல் பார்க்குறவங்களும் ஓம்ஸ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.